54க்கு 4. 55க்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 56. 56 பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் ஆப்ஷன். 57 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராங் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து டீராப்சிடா பொறுத்த வரைக்கும் எது ராங் ஸ்டேட்மெண்ட்னா சி. இண்டூசியம் லைக் ஸ்ட்ரக்சர் நாட் ஃபுல்லி டெவலப்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா இது ஃபுல்லியே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முழுசும் நமக்கு இது வந்து டெவலப் ஆகும். அடுத்தது 58வது கொஸ்டின் பாருங்க. 58வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னா சி. 59வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன். டீலோம் தியரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எது ராங் ஸ்டேட்மெண்ட், டீலோம் தியரியை பொறுத்த வரைக்கும் எது ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து ப்ரொபோஸ் பண்ணது வாண்டிகம் அப்படிங்கிறவர் தான் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம இதில் கண்டுபிடிக்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். மற்ற எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா கரெக்ட். அடுத்து 60வது கொஸ்டின், which of the following best describe the process of reduction டீலோம் தியரியை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்கன்னா ரிடக்ஷன் தியரியை பேஸ் பண்ணி சொல்றாங்க. அதாவது குறைக்கப்பட்ட தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 61 மேட்ச் த ஃபாலோவிங். 61 பொறுத்த வரைக்கும் டி. அதே மாதிரி 62 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நாட் பிரசன்ட் இன் பிக்னோசைலிக் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். அதாவது மல்டி சீரியட் மெடுலர் ரேஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காது. ஸோ இது நமக்கு வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து 63 பொறுத்த வரைக்கும் which gymnosperm species large number of the prothelial cell are secondary formed and hence are known as. அதாவது இரண்டாம் நிலை ப்ரோதேலியல் செல்களை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆரக்கேரியா அண்ட் போடோகார்பஸ். அடுத்து 64 கீழே கொடுக்கறதுல வந்து எது வந்து பாசில் ஜிம்னோஸ்போம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து செகண்ட் ஆப்ஷன் பாலோசைக்கஸ் அண்ட் பேலியோசைக்கஸ் அண்ட் நெல்சோனியசி. 65 மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டைல் ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி எண்டோஸ்போம் டென்ட் போல் இதை நினைப்பு வச்சுங்க. இது நம்ம கேட்பாங்க. டென்ட் போல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா நமக்கு ஜிங்கோயல்ஸில் தான் வரும். சரிங்களா? டென்ட் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த கேரக்டர் நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல் உட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்னோசைலிக் உட்டு, ஃபேன் ஷேப்டு லீவ்ஸ், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா ஜிங்கோயல்ஸை குறிக்கக்கூடியது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டென்ட் போல்னா என்னன்னு தெரியுங்களா? இது ஏதாவது டவுட் இருக்கா? டென்ட் போல்ல இன்னைக்கு நான் டைரக்ட் கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். டென்ட் போல்னா என்னங்க? என்ன அர்த்தம் டென்ட் போல்னா? டீச்சர்ஸ் கேக்குதுங்களா? டென்ட் போல் அப்படின்னா என்ன பார்த்தோம் நாம? டென்ட் போல் எண்டோஸ்போம். நோ ஐடியா? எழுதிக்கங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு டென்ட் போலுங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பெண் கேமிட்டோபைட்ல காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது பெண் எண்டோஸ்போம். ஏன்னா எண்டோஸ்போம்ல நமக்கு வந்து பெண் கேமிட்டோபைட்டில் காணப்படும் ஒரு அமைப்பு. இது கேமிட்டோபைட்டின் நீட்டிப்பு ஆகும். இது கேமிட்டோபைட்டின் நீட்டிப்பு ஆகும். இது மகரந்த அறையை நோக்கி நீண்டு இது மகரந்த அறையை நோக்கி நீண்டு கருத்தரிப்புக்கு உதவும். மகரந்த அறையை நோக்கி நீண்டு கருத்தரிப்புக்கு உதவும். அடுத்தது 66வது கொஸ்டின். 66 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
சொல்லுங்க. இது கேமெட் ஓகே, இது கேமெட்டோபைட்டின் நீட்டிப்பு ஆகும். இது மகரந்த அறையை நோக்கி நீண்டு கருத்தரிப்பிற்கு உதவும். கருத்தரிப்பிற்கு உதவும். இதுக்கு பேர் தான் டென்ட் போல். அடுத்தது 66வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். இது வந்து நமக்கு இந்த மேட்ச் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆரக்கேரியா, போடோகார்பஸ், டாக்ஸோடியம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 67 இதில் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து 68 குப்ரசிஸ் சம்பர்வன்சிஸ் த பாடி செல் டிவைடட் டு ஃபார்ம் மேல் கேமிட். எத்தனை மேல் கேமிட்டை வந்து குப்ரசிஸ் சம்பர்வன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது நமக்கு பைனஸில் வரக்கூடிய கேரக்டர் தானே. அப்போ 4 to 11. அடுத்தது அதாவது நமக்கு கோனிபெராப்சிடால வரக்கூடிய கேரக்டர். அடுத்து 69 the inner integument of the ovule produce into the long tube-like micropyle. The gametophyte in Welwitschia and in Neetum. இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வகையான கருப்பை இருக்குன்னு கேட்குறாங்க. டெட்ராஸ்போரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை காணப்படுகிறது. அடுத்தது சிண்டோஸ்டோலிக் ஸ்டோமேட்டா. சிண்டோசீலிக் ஸ்டோமேட்டான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாவரங்களில் காணப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். சரிங்களா? அப்போ சிண்டோஸ்டோலிக் ஸ்டோமேட்டாங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டோமேட்டல் வளாகம் ஆகும். இங்கு பாதுகாப்பு செல்கள் அவற்றை சுற்றியுள்ள துணை செல்கள் ஒரே தாய் செல் அல்லது தொடர்புடைய செல் பகுதியிலிருந்து தோன்றுகிறது அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் சிண்டோஸ்டோலிக் ஸ்டோமேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து which one is not a succulent fruitனு கேட்குறாங்க. இதில் எது வந்து நமக்கு சகுலன்ட் ஃப்ரூட் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து கேரியாப்சிஸ். அடுத்து 72 the receptacle becomes saucer shaped. என்ன வடிவத்தில் இருக்கு அப்படின்னா ஒரு தட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு வந்து சினாந்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடியது. அடுத்து 73 டைகாட்டமஸ் கீ பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா பண்புகளுமே கரெக்ட். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன். அடுத்து 75 த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்கல்ச்சர் ஃபார் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ் எப்போ அடாப்டட்னு கேட்குறாங்க. இது லாஸ்ட் இயரே நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பாரிஸ் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இது கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கோட் நாமன்கல்ச்சர் எப்போ அடாப்டேட் பண்ணாங்கன்னா ஸ்டாக்ஹோம் மாநாட்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணாங்க. முதல் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டால் தான் பாரிஸ். நாமன்கல்ச்சர் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தாவரங்களுக்கு பெயரிடல் அப்படிங்கிறத கொண்டு வந்தது ஸ்டாக்ஹோம் மாநாடு. அதே மாதிரி பிஎஸ்ஐ பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ நிறுவனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1890 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறுவியிருப்பாங்க. அடுத்தது கேமிட்டோபைட்டோடைய பாலிட்ரைக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதுல எது சரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது நியூட்ரிஷனலி இண்டிபெண்டன்ட் அண்ட் ஃப்ரீ லிவிங். பாலிட்ரைக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃப்ரீ லிவிங். 78வது கொஸ்டின் இது மேட்ச் த ஃபாலோயிங். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷன். இது எல்லாமே உங்களுக்கு வில்லியம்சோனியா கொஸ்டின் பேஸ் பண்ணி அதை வில்லியம்சோனியா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து 79 வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓவியூல் ஆன் பிளாசண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பிளாசண்டா அப்படிங்கிறது என்ன குறிக்குது அப்படின்னா இங்கே டயக்ராம் போடுற பாருங்க. பிளாசண்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இதில் இப்படி வரும் ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் என்னன்னா ஓவியூல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த பகுதி, அதாவது தமிழ்ல என்னன்னா நஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதிக்கு பேர் தான் பிளாசண்டா.
இங்க ஒட்டிட்டு இருக்கிற இந்த பகுதிக்கு பேரு ஃபியூனிக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஃபியூனிக்லஸ். சரிங்களா? இங்க மேல இருக்கக்கூடிய இந்த வாலுக்கு என்ன பேரு அப்படின்னா ஓவரி வால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இங்க இந்த இது வளர்றதுக்கு தேவையான ஓவியல் தான் நமக்கு என்னவா மாறப்போகுதுன்னா சீடா மாறப்போகுது. இங்க கேப் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் லாக்யூல் அப்படின்னு அர்த்தம். லாக்யூல்னா கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வளர்றதுக்கு தேவையான இந்த கேப்புக்கு பேர் தான் லாக்யூல். ஸோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்ப பிளாசண்டாவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா டு ப்ரொடக்ட் த டெவலப்பிங் ஆஃப் ஓவியம். சரிங்களா? அதாவது வளரக்கூடிய அந்த கரு முட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது தான் ஓவியல் அப்படின்னா சூழ்கள் அப்படின்னு போட்டுக்கணும். கரு முட்டைகள் புடல் அப்படின்னாலும் சூழ்கள், அந்த சூழ்களை பாதுகாக்கிறது தான் இதோட முக்கியமான வேலை. அடுத்தது இது நமக்கு சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கல்டிவேஷன் ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ஈரப்பதம் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈரப்பதத்தை பொறுத்த வரைக்கும் 55லேருந்து 65% வரைக்கும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஈரப்பதம் அப்படிங்கிறது முக்கியமாக நமக்கு தேவை. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா?